this video we shall learn about Western Ghats in Tamil Nadu. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோட மவுண்டன் ரேஞ்சஸ் பார்த்தோம். அதுக்கடுத்தது மவுண்டன் ரேஞ்சில் நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். மவுண்டன் ரேஞ்சில் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். வெஸ்டர்ன் காட்ஸு ஃப்ரம் நார்த் டு சவுத் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா அண்ட் ஃபாலோட் பை கேரளா அண்ட் தமிழ்நாடு 1600 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸு இப்போது தமிழ்நாட்டில் எந்த ரீஜனில் என்னென்ன ஹில்ஸாக பரவி இருக்குது அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் த இந்தியா பார்த்துட்டோம். இன் திஸ் பார்ட் தமிழ்நாட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டில் இந்த இடத்துல முடியுது. தமிழ்நாட்டில் நார்தன் பார்ட் ஆஃப் த தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகி சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் முடியுது. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் நீல்கிரி ஹில்ஸ் இன் த நார்த்து டு மருந்தோழமலை அட் சாமி தொப்பு கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் வருது. இங்கே இருக்கிறதா உங்களுக்கு நீலகிரி ஹில்ஸ். இந்த பார்ட் ஃபுல்லாக நீலகிரி ஹில்ஸ். இந்த நீலகிரி ஹில்ஸ்லேருந்து இது நார்த். ஃப்ரம் நீலகிரி ஹில்ஸ் டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு இங்கே சாமி தோப்புன்ற இடம். எந்த இடம்? மருதுவாழ்ன்ட்டு ஒரு மலை இருக்குது. மருந்துவாழ் மலை, சுவாமி தோப்பு, கன்னியாகுமரி, தமிழ்நாடு. ஸோ நீல்கிரி இன் நார்தன் தமிழ்நாடு டு கன்னியாகுமரியில் சாமி தோப்புன்ற இடத்துல மருந்தோழ மலையில் உங்களுக்கு எது முடியுதுன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் முடியுது. இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் நீல்கிரி இன் த நார்த் டு மருந்தோழ மலை அட் சுவாமி தோப்பி குமரி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதனுடைய ஏரியா பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த ரீஜன்லாம் இது வளர்ந்துருக்கு? மோஸ்ட்லி தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு கேரளா பார்டர் இது கேரளா ஸ்டேட்டு, கர்நாடகா ஸ்டேட்டு, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டு அண்ட் திஸ் ஒன் இது ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டு. இந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்ச் தான். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்சு தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரவி இருக்கு. 2500 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட்டு என்ன? ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கான்செப்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத், அதாவது குஜராத்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸு வளர வளர வர இன்க்ரீஸ் ஆகினே வருது. அதனோட ஹைட்டை இன்க்ரீஸ் ஆகினே வருது. அந்த ஹைட்டு இன்க்ரீஸ் வச்சு தமிழ்நாட்டில் ப்ளஸ் கேரளாவில் தான் வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி காணப்படும். ஸோ தமிழ்நாட்டோடைய ஹைட்டு வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஹைட் இன் தமிழ்நாடு 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து 3 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் சீ லெவல்லேருந்து அது அதிகபட்சம் உயரத்துக்கு போகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு இந்த சைடு ஒரு ஊர் இருக்கும், மலைக்கு அந்த சைடு ஒரு ஊர் இருக்கும். இந்த சைடு மலைக்கும் அந்த சைடு மலைக்கும் ஒரு ரோட்வேஸு இல்லை ரயில்வேஸு ஏதாச்சும் ஒரு டனல் போட்டு அந்த ஏரியாவை லிங்க் பண்ணுவாங்க. அந்த லிங்க் பண்ணுற ஏரியாவை தான் பாசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாஸு பால்காட்டு பாஸு. ஃபஸ்ட்டு பாஸு பால்காட்டு பாஸு. இந்த பால்காட்டு பாஸு இப்போ நீங்கள் கேரளாவில் பாலக்காடுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ஸோ கேரளாவில் பாலக்காடுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. கேரளாவில் பாலக்காடுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்னு டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்டும் ஒரு லிங்கிங் ரோடுவேஸ் அமைகிறது என்னன்னா பாலக்காட்டு பாஸு, அப்படின்னா பாலக்காட்டு கேப்பு. ஃபைன். நெக்ஸ்ட் பாஸு செங்கோட்டை பாஸு. நெக்ஸ்ட் பாஸு செங்கோட்டை பாஸு. தமிழ்நாட்டில் தென்காசின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, கேரளாவில் கொல்லம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் தென்காசின்னு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இதை அப்போ மதுரைன்னு தான் காமனாக சொல்லுவாங்க. கேரளாவில் கொல்லம்னு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த கொல்லமுக்கும் தென்காசிக்கும் ஒரு லிங்கிங் ரோடாக ஒரு பாஸாக இருக்கிறது தான் என்ன பாஸ்னா அது செங்கோட்டை பாஸு. நெக்ஸ்ட் பாஸு தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட்டில் எதுன்னு பார்த்தா அரல்வாய்மொழி பாஸ். நெக்ஸ்ட் பாஸு அரல்வாய்மொழி பாஸு. அதுக்கு அடுத்த பாஸு அச்சன் கோயில் பாஸு. ஸோ இம்பார்ட்டன்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் பாசஸ் இன் தமிழ்நாடு அது எதுன்னு கேட்டால் பாலக்காடு பாஸு லிங்கிங் பாலக்காடு அண்டு கோவை, செங்கோட்டை பாஸு லிங்கிங் தென்காசி அண்டு கொல்லம். நெக்ஸ்ட் ஒன்று அரல்வாய்மொழி பாஸு ஃபாலோடு பை அச்சன் கோயில் பாசஸ். இம்பார்ட்டன்ட் பாசஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு ஓவர். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஹில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 ஸ்டேட்ஸில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எங்கே?
சதர்ன் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்ல இருந்து சவுத் ஃபுல்லா 6 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 6 ஸ்டேட்ஸ்ல நம்ம பார்க்குற கான்செப்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு அதை மட்டும் தான் பார்க்குறோம். திஸ் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் தி சமச்சீர் கல்வி புக் என்னவோ அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஹில்ஸில் இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் நம்ம நிறைய ஹில்ஸ் அதில் இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் நீலகிரி ஹில்ஸ், ஆனைமலை ஹில்ஸ், பழனிமலை, கார்டம மலை, இந்த தமிழ் ஏலகிரி மலைன்னு ஏலமலைன்னு சொல்லுவோம், நாட்டு ஏலகிரி ஏலமலை. நெக்ஸ்ட் பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை, ஆண்டிப்பட்டி அண்ட் வசநாடு ஹில்ஸ். இதான் இம்பார்ட்டண்ட்டாக வெஸ்டர்ன் காட்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆனைமலை பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு ஆனைமலை. ஆனைமலை ஆல்ரெடி வெஸ்டர்ன் காட்ஸில் பிரித்து அமைஞ்சிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டு ரிலேட்டடில் பார்க்கலாம். ஆனைமலை லொக்கேஷன் பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. And this is the Anamalai region. Border of Tamil Nadu and Kerala. இங்க இருக்கிறது தான் ஆனைமலை ஹில் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் இந்த பாலக்காடு பாஸ் இருக்குல்ல, இங்கே தான் உங்களுக்கு என்ன பாஸ் இருக்குது, ஆல்ரெடி பாலக்காடு பாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த பாலக்காடு பாஸ் தான் கோயம்புத்தூரையும் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா, கோயம்புத்தூர்னு தமிழ்நாடு, 2 டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணா பாலக்காடு பாஸ். அந்த பாலக்காடு பாஸ் எங்கே இருக்குன்னா ஆனைமலைக்கு மேலே தான் இருக்குது. அந்த பாலக்காடு பாஸ் எங்கே இருக்கு, ஆனைமலைக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த சைடு பாலக்காடு, இந்த சைடு கோயம்புத்தூர். இந்த பாலக்காடு பாஸுக்கு சவுத்து சைடு, அதாவது பாலக்காடு பாஸுக்கு தெற்கு சைடு தான் உங்களுக்கு எது இருக்குன்னா சவுத் ஆஃப் பாலக்காடு கேப்னு சொல்கிறாங்களா, அதனுடைய தெற்கு சைடு தான் ஆனைமலை மவுண்டன் ரேஞ்சஸ் மேஜராக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை பீக் ஆஃப் ஆனைமலை ரேஞ்சு. இந்த ஆனைமலை ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக்குன்னு எதுன்னு கேட்டால் அது ஆனைமுடி ரேஞ்சு. ஆனைமலையோட ஹையஸ்ட் பீக்கு ஆனைமுடி ரேஞ்சு. இது தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த பீக்கு மோஸ்ட்லி எந்த ஏரியாவில் கவர் ஆகிருக்குன்னா அது கேரளாவில் தான் கவர் ஆகிருக்கு. இந்த ஆனைமுடி 2695 மீட்டர். உங்களுக்கு இந்த நார்த் சைட்லேருந்து ஆனைமலைன்னு ஒரு மவுண்டன் வரும், நார்த் ஈஸ்ட்லேருந்து பழனிமலைன்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் வரும், இதனுடைய சதர்ன் சைட்லேருந்து காடமாமுன்னு ஒரு ஹில்ஸ் வரும். ஸோ பழனிமலை ப்ளஸ் ஆனைமலை ப்ளஸ் கார்டமாம் ஹில்ஸ், இந்த 3 ஹில்ஸும் மீட் ஆகிறது தான் ஆனைமுடி ஹில்ஸு. இந்த ஆனைமுடி ஹில்ஸு எதில் இருக்குன்னா ஆனைமலையில் இருக்குது. ஃபைன். இது கேரளாவோட ஹையஸ்ட் பீக்கு, அட் த சேம் டைம் வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக்கு, அட் த சேம் டைம் பெனின்சுலர் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கும் ஆனைமுடி ஹில்ஸ் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேம்ஸ். மலை இருந்தால் அந்த மலைக்கு பீக்குன்னு ஒன்று இருக்கும், அந்த மலைக்கு சென்டர் பார்ட் இருக்கும், அதுக்கு அந்த மலைக்கு ஃபூட் ஹில்ஸ்னு இருக்கும், அடிவார பகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மலையோட ஃபூட் ஹில்ஸில் ஆழியார் டேம் இருக்குது, அதுக்கடுத்து திருமூர்த்தி டேம் இருக்குது. திருமூர்த்தி ஒரு ஸ்மால் ரிவர் பேசின்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, ஆழியாருன்னு ஒரு ரிவர் பேசின்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆழியார் டேமும் திருமூர்த்தி டேமும் ஆனைமலையோட ஃபூட் ஹில்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இட்ஸ் டேம்ஸ், ஆனைகள்னு சொல்லுவாங்கல்ல. ஃபைன். நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆனைமலை என்னென்ன, மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம் இருக்குல்ல, இது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம். ஆனைமலை புலிகள் காப்பகம் இங்கே தான் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, ஆனைமலை புலிகள் காப்பகம். நெக்ஸ்ட் ஆழியாறு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகளும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வால்பாறை ஹில் ஸ்டேஷன். 3வது வால்பாறை ஹில் ஸ்டேஷன். மோஸ்ட்லி எல்லாம் வால்பாறைக்கு டூர்கள்லாம் போயிருப்பீங்க. அந்த வால்பாறையோட ஹில் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸில் எது பார்த்தா டைகர் ரிசர்வ் இருக்குது, ஆனைமலை டைகர் ரிசர்வ், அண்ட் தென் ஃபாலோட் பை ஆழியாறு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. அதுக்கடுத்தது வால்பாறை ஹில் ஸ்டேஷனு. வால்பாறை ஹில் ஸ்டேஷனுக்கு அடுத்ததான் லாஸ்ட் ஒன்று கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்னா நீர்லேருந்து கரண்ட் எடுக்கிறாங்கல்ல, நீர்மின் நிலையம் சொல்கிறாங்கல்ல, அதான். அந்த நீர்மின் நிலையம் எங்கே இருக்குன்னா கடம்பாறைன்ற இடத்துல இருக்குது. அந்த கடம்பாறைன்ற இடமும் ஆனைமலையில் ஒரு ஸ்மால் ரீஜன் தான். ஸோ அதான் கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆனைமலை ஹில்ஸ். ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆழியார் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷனு, அண்ட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபாலோட் பை கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆனைமலை. ஆனைமலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நீலகிரி ஹில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நீல்கிரிஸ். வேரியஸ் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ் எக்ஸ்டெண்டட் இந்த தமிழ்நாடு ரீஜன் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ஆனைமலை பார்த்தோம், செகண்ட் ஒன்று நீல்கிரிஸ். இந்த நீல்கிரி மவுண்டன்ஸுக்கு அனதர் நேம் வந்து ப்ளூ மவுண்டைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா நீலமலைன்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் நீல்கிரியோட எக்ஸ்டென்ஷன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, அண்ட் திஸ் இஸ் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட இந்த பார்ட்டு நார்த்து, திஸ் பார்ட்டு சவுத்து, அண்ட் திஸ் பார்ட்டு ஈஸ்ட்டு, இது வெஸ்டர்ன் பார்ட்டு, அண்ட் திஸ் பார்ட் இஸ் நார்த் வெஸ்டர்ன் பார்ட். தமிழ்நாட்டோடைய
நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் தான் உங்களுக்கு நீல்கிரி இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட், it consists 24 peaks with more than 2000 meter height. இந்த நீல்கிரி ஹில்ஸில் மொத்தமாக 24 ஹையஸ்ட் பீக் இருக்குது. அந்த 24 பீக்குக்கும் சராசரி உயரம் வந்து 2000 மீட்டர் ஹைட் இருக்குது. அதிகபட்சம் மற்ற மலைஸ்கெல்லாம் இது போல் 24 பீக்ஸ் ஹைட் உள்ள 2000 மீட்டர் ஹைட் உள்ள பீக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீக் நீல்கிரி மலையில் எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இருக்குது. அதில் 24 இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் இருக்குது. அந்த 24 பீக்ஸும் சராசரியாக அதனோட ஹைட் வந்து 2000 மீட்டர் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு அதனோட பீக்கு ஃபஸ்ட்டு பீக்கு தொட்டபெட்டா தொட்டபெட்டா. இந்த தொட்டபெட்டாவுடைய மீட்டர் 2637 மீட்டர். தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் பீக்கு இதுதான். வெஸ்டர்ன் காட்ஸோடைய செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு இதுதான். ஃபைன். இந்த நீல்கிரி மவுண்டனுடைய ஹில்லி ரீஜன்ஸோடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீக்கு முகூர்த்தி பீக்கு. இந்த முகூர்த்தி பீக்கோடைய ஹைட்டு 2554 மீட்டர். And next followed by 2700 species of flowering plants. இந்த நீல்கிரி மவுண்டன்ஸில் கிட்டத்தட்ட 2700 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா பூக்கள் பூக்கும் தாவரங்கள் மற்றும் செடி கொடிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி கொடிகள் தாவரம் மட்டும் 2700 வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கள் பூக்கிற அளவுக்கு தாவரங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் இட்ஸ் ஹைலி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார். தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல். இந்தியாவோட ஸ்டேட் அனிமல் யால் நீவ் தட் டைகர். இந்தியாவோட ஸ்டேட் அனிமலே டைகரு. அது வந்து பெங்கால் டைகர்னு சொல்லுவாங்க. அதான் இந்தியாவுடைய கண்ட்ரி அனிமல். இந்தியா இஸ் கண்ட்ரி அனிமல் சொல்லுவோம். ஃபைன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு அனிமல் ஸ்டேட்டுக்கான சின்னம் அனிமல் சின்னம்னு வச்சுருப்பாங்க. ஸோ நீல்கிரி தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் அனிமல் எதுன்னு கேட்டால் அது நீல்கிரி தார். நீலகிரி வரை ஆடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த நீல்கிரி ஹில் ஸ்டேஷனில் என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. நீல்கிரி ஹில்ஸில் என்னென்ன ஹில் ஸ்டேஷன் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஊட்டி, குன்னூர். நம்ம டூரிஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது டூரெல்லாம் போகும்போது எங்கே மேஜராக நம்ம கவர் பண்ணணும், ஊட்டிக்கு போவோம். அதுக்கடுத்தது குன்னூருக்கு போவோம். இந்த ஊட்டியும் குன்னூரும் தான் நீல்கிரியோடைய இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷனாக திகழ்கிறது. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நீல்கிரிஸ், ஆல்சோ கால்டு ப்ளூ மவுண்டன். நெக்ஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் இட் கன்சிஸ்ட் 24 பீக்ஸ் வித் மோர் தென் 2000 மீட்டர் ஹைட். Followed by இதனோட இம்பார்ட்டன்ட் பீக் நம்பர் 1 பீக் தொட்டபெட்டா 2637 மீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் followed by முகூர்த்தி செகண்ட் ஒன்று 2554 மீட்டர். It consists more than 2700 species of flowering plants in the Nilgiri sub-region. And next தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார் ஆர் நீலகிரி வரையாடு. Next hill station ஊட்டி and குன்னூர் located in this region. This is all about நீலகிரி. நீலகிரிக்கு அடுத்தது நாம பார்க்க வேண்டியது எதுன்னா பழனி மலை. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம ஆனைமலை, செகண்ட் பார்த்தது நீல்கிரி ஹில்ஸு, தேர்டு பார்க்க போகிறது பழனிமலை. பழனிமலைன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு பழனியில் தமிழ்நாடு லார்டு முருகா இருக்கார்ல, அவர் பழனி தான் அவரோட அபோர்டு. ஒன் ஆஃப் த அபோர்டு 6 அபோர்ட்ஸ் இருக்குது. அந்த 6 அபோர்டில் ஒன் ஆஃப் த அபோர்டு எதுனா பழனி ஹில்ஸ். இந்த பழனி ஹில்ஸு வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஈஸ்டர்ன் எக்ஸ்டெண்டில் இருக்குது. இந்த பழனி ஹில்ஸு வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோ வரும். இது ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா பவுண்டரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு நேச்சுரல் பவுண்டரி இருக்கிறது தான் வெஸ்டர்ன் காட்ஸ், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும். ஈஸ்ட் வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். இது நீல்கிரிஸ் வந்து இந்த பார்ட், திஸ் பார்ட். திஸ் இஸ் பழனி ஹில்ஸ். இதுதான் உங்களுக்கு என்னது பழனி. இந்த மோஸ்ட் ஆஃப் த பழனியோடைய வெஸ்டர்ன் பார்ட்டு கேரளாவில் கொஞ்சம் இருக்கும். பழனியோட வெஸ்ட் பார்ட்டை தவிர மற்ற பார்ட் எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸ்ட் வேர்டு எக்ஸ்டென்ஷன். ஈஸ்ட் வேர்டில் கிழக்கு பகுதியை நோக்கி இது போந்திருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைடில் வரும். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் இங்கேருந்து கிழக்கு நோக்கி போகிற மலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பழனி மலைன்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். Mostly this part lies in the regions of Dindigul district and remaining western Ghats lies in the regions of Kerala region. Fine. Next, இதுக்கும் பழனி ஹில்ஸுக்கும் இம்பார்ட்டண்டாக பீக் இருக்குது. பழனி ஹில்லோடைய ஃபர்ஸ்ட் பீக்கு வந்தராவு பீக்கு, VANDARAVU வந்தராவு பீக்கு. இந்த பீக்கோட ஹைட்டு 2533 மீட்டர். செகண்ட் ஹையஸ்ட் பீக் இந்த பழனி ஹில்ஸ் வேம்பநாடு. இட்ஸ் நாட் வேம்பநாடு, திஸ் இஸ் வேம்பநாடு. செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு வேம்படி சோலை. செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு வேம்படி சோலை. இல்லை சோலைன்னு இட்ஸ் தமிழ் வேர்டு. சோலைன்னா நல்லா பூத்து குழுங்கிற பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துல சோலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வேம்படி சோலை இதனுடைய ஹைட்டு 2505 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்தராவு அண்ட் செகண்ட் ஒன் வேம்படி சோலை. நெக்ஸ்ட்
பழனிமலையில் என்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குது? எப்பயுமே நம்ம ஹில் ஸ்டேஷனால 2 பாயிண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஒன்று ஊட்டி சூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது கொடைக்கானல். ஊட்டி நீலகிரியில் இருக்குது, கொடைக்கானல் நெக்ஸ்ட்டு பழனி கொடைக்கானலில் இருக்குது. ஊட்டி நீலகிரியில் இருக்குது, கொடைக்கானல் பழனிமலையில் இருக்குது. அதாவது சி லெவல்லேருந்து 2150 மீட்டர் ஹைட்டு, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 2150 மீட்டர் உயரத்தில் தான் உங்களுக்கு கொடைக்கானல் இருக்குது. இந்த கொடைக்கானல் எங்கே இருக்குன்னா பழனிமலையோடைய கொடைக்கானல் எங்கே இருக்குன்னா பழனிமலையோடைய சவுத் சென்ட்ரல் போர்ஷன். பழனிமலையோடைய சவுத் சென்ட்ரல் போர்ஷனில் இருக்குது. இதுதான் பழனிமலை. இந்த பழனியோட சதன் பார்ட்டு, சதனில் உங்களுக்கு சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. இதுதான் உங்களுக்கு எதுன்னு பார்த்தா கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். இட்ஸ் மேஜர் பார்ட் லைஸ் இன் த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அந்த வெஸ்டர்ன் பார்ட் லைஸ் இன் த கேரளா பார்ட். இதோட இம்பார்ட்டன்ட் பீக் வந்தராவு பீக் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பீக் வேம்படி சோலை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எதுனா கொடைக்கானல், விச் இஸ் 2150 meters elevated from the sea level. எங்க அந்த கொடைக்கானல் லொகேஷன்னா பழனிமலையில சவுத் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த பழனி ஹில்ஸ்ல உங்களுக்கு எது லொகேட் ஆகுனா கொடைக்கானல்ல லொகேட் ஆயிருக்கு. ஹில் ஸ்டேஷன்ஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழனி நீங்கள் பழனி போனீங்கன்னா பழனில இருந்து அபவுட் 50 kilometers நீங்கள் கொடைக்கானல ரீச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனைமலை பார்த்தோம், அதுக்கடுத்து நீல்கிரிஸ், அதுக்கடுத்து பழனிமலை அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை கார்டமாம் ஹில்ஸ். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை கார்டமாம் ஹில்ஸ். இதை தமிழில் என்னன்னு சொன்னால் ஏலமலைன்னு சொல்லுவாங்க. ஏலமலை ஏலக்காயெல்லாம் சொல்லுவாங்க, காடமாம் இங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணாங்க. அந்த ஏலமலையிலேருந்து டெரைவ் வந்தது தான், அதனால அதை ஏலமலை ஏலக்காயில் அதிகமாக கல்டிவேட் பண்ணதுனால அதை ஏலமலைன்னு வச்சுட்டாங்க. அதை இங்கிலீஷில் நம்ம காடமாம் ஹில்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோடைய வடமேற்கு பகுதியில் தமிழ்நாட்டோடைய தென்மேற்கு பகுதியில் தான் உங்களுக்கு எது இருக்குன்னா காடமாம் ஹில்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் உங்களுக்கு இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பார்ட்டு கார்டமாம் ஹில்ஸ். இதுதான் தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு பகுதி. தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு பகுதி கார்டமாம் ஹில்ஸ் லொகேஷன் எந்த மவுண்டன் ரேஞ்சு எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏலமலை. ஏன் ஏலமலைன்னு சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனில் இருக்குது, சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் திஸ் ரீஜன். ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த கார்டமாம் ஹில்ஸில் நிறைய கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க. என்ன கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏலக்காய் கல்டிவேட் பண்ணுறாங்க, தட்ஸ் கார்டமாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் மிளகு, நெக்ஸ்ட் ஃபாலோட் பை காஃபி. நம்ம காஃபி எல்லாம் குடிக்கல, அந்த காஃபியோட கொட்டைகள் அந்த காஃபி பிளான்ட்டும் இங்கே தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. கார்டமாம், பெப்பர், நெக்ஸ்ட் காஃபி. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் இந்த கார்டமாம் ஹில்ஸ். இந்த கார்டமாம் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற 3 சின்ன சின்ன குன்றுகளை, அதாவது சின்ன சின்ன ஹில்ஸை மீட் பண்ணுது. அது என்னென்ன ஹில்ஸ்ன்னு பார்த்தா இதோட நார்த் வெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தா எது இருக்குன்னா உங்களுக்கு ஆனைமலை இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ஆனைமலை இருக்கும். இதனுடைய நார்த் வெஸ்ட்டில் ஆனைமலையை மீட் பண்ணுது எது, கார்டமாம் ஹில்ஸு. நார்த் ஈஸ்டில் பழனியை மீட் பண்ணுது, நார்த் ஈஸ்டில் பழனியை மீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வரசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி. திஸ் பார்ட் வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி. இதனுடைய சவுத் ஈஸ்டில் வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸை மீட் பண்ணுது. ஸோ ஃபைனலி இந்த கார்டமாம் ஹில்ஸ்ன்றது அதனுடைய எல்லா பகுதியிலும் அதனுடைய ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷன், சவுத் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், நார்த் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சவுத் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன், நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல இம்பார்ட்டாக 3 மவுண்டன் ரேஞ்ச் ஹில் ஏரியாவை டச் பண்ணுது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் அண்ணாமலையை மீட் பண்ணுது, ஆனைமலையை மீட் பண்ணுது. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் பழனிமலையை மீட் பண்ணுது. நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸை மீட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹில்ஸ் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு, வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். Varsanadu and Andipatti hills, it's an eastward extension of the western ghats, and this is the western ghats. அதுலேருந்து ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் கிழக்கு நோக்கி போகிறது தான் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க. பழனிமலையும் உங்களுக்கு ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் தான். அதே மாதிரி வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸையும் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் தான். திஸ் இஸ் வரசநாடு ஹில்ஸு அண்ட் திஸ் ஒன் ஆண்டிப்பட்டி ஹில்ஸு. வரசநாடு ஹில்ஸு, ஆண்டிப்பட்டி ஹில்ஸு. இந்த வரசநாடு ஹில்ஸும் ஆண்டிப்பட்டி ஹில்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸில். வைல்டு லைஃப் சாங்சுரி அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில். ஸ்குரில்னா அணில்னு சொல்லுவாங்க. அதை கிரிசில்டு ஸ்குரில்னா உங்களுக்கு சாம்பல் நிற அணில தான் உங்களுக்கு கிரிசில்டு ஸ்குரில்னு சொல்கிறாங்க. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில் வைல்டு லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம். அது ஸ்குரிலுக்கான வனவிலங்கு சரணாலயம். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு.
ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டால் அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பியூர்லி கொஷின் பாயிண்ட் இது. இதில் கொஷின் கேட்கறது எந்த ஏரியாவில் கொஷின் கேட்பாங்கன்னா அதில் ஒரு ஏரியா மட்டும்தான் இருக்குது. அது எந்த ஏரியானா வைல்ட் லைஃப் சாங்சுரி மட்டும் தான் கொஷின் கேட்பாங்க. மற்ற எது கொஷின் கேட்கறது சான்சஸ் இருக்காது. பட் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த வர்சநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸில் 2 ஃபால்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபால்ஸ் சுருளி ஃபால்ஸ், இன்னொரு ஃபால்ஸ் கும்பக்கரை ஃபால்ஸ். இந்த 2 ஃபால்ஸ்லுமே மோஸ்ட்லி டூரிஸ்ட் எல்லாமே விசிட் பண்ணியிருப்பாங்க. சுருளி ஃபால்ஸ் அண்ட் அனதர் ஒன் கும்பக்கரை ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ், மலைகள் இருக்கும். அந்த மலைகளில் ஒரு சின்ன மலைத்தொடரில் ஒரு சின்ன ஒரு மலைத்தொடர் தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ். அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு ஸ்மால் ரேஞ்ச் உங்களுக்கு வர்சநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். அந்த ஆண்டிப்பட்டி ஹில்ஸில் சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஹில்ஸு மேகமலை, அதுக்கு அடுத்தது கழுகுமலை அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபாலோட் பை குரங்கணி மலை. மேகமலை, கழுகுமலை அண்ட் குரங்கணி மலை. These are the important small hills in the ranges of Varsanadu and Andipatti hills, and Varsanadu and Andipatti hills in the ranges of Western Ghats. Western Ghats located western coast plains ko at the same time Deccan ranges ko central உங்களுக்கு dividing part இருக்கிறது தான் உங்களுக்கு Western Ghats னு சொல்றோம். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் ரிவர் பேசின்ஸ் பார்த்துருக்குல்ல. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரிவர் பேசின்ஸ்னா உங்களுக்கு எதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் காவேரி ரிவர் பேசின் இருக்குது. அதுக்கடுத்த ரிவர் பேசின் வந்து வைகை ரிவர் பேசின் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு இருக்கிறது வைகை ரிவர் பேசின். இந்த வைகை ரிவர் ப்ளஸ் அதனோட ட்ரிபியூட்டரிஸ், வைகை ரிவர், வைகை ஆறு மற்றும் அதனோட ட்ரிபியூட்டரிஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா துணை ஆறுகள்னு சொல்லுவாங்க. இந்த வைகை ரிவரும் வைகை ரிவருடைய ட்ரிபியூட்டரிஸும் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா இந்த வர்சநாடு இந்த ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. பிறந்து ஃப்ளோ ஆகி மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து ஃப்ளோ ஆகிட்டு அது லாஸ்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் என்ன போகுது, போயிட்டு ட்ரைன் ஆகுது, கலக்குது. திஸ் இஸ் ஆல் அபவுட் வர்சநாடு அண்ட் மகேந்திரகிரி ஹில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஹில், சரி, திஸ் இஸ் ஆல் அபவுட் வர்சநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். நெக்ஸ்ட் ஹில் மகேந்திரகிரி ஹில்ஸ். இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் தான் இருக்கிறதுல சதர்ன் ரேஞ்ச் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் எல்லா வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம பார்த்தாச்சு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய தென்னக பகுதி எதுன்னு கேட்டால் அது மகேந்திரகிரி ஹில்ஸ் அல்லது மகேந்திரகிரி குன்று. இந்த மகேந்திரகிரி குன்று எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இங்கே மேலே இருக்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சென்டரில் போகிறதா உங்களுக்கு மகேந்திரகிரி ஹில்ஸ். இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு நேச்சுரல் பவுண்டரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட், இதனுடைய ஆவரேஜ் ஹைட் 1645 மீட்டர். ஃபைன். நெக்ஸ்ட், இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். யூ ஆல் நியூ தட் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோடைய லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தட் இஸ் லொக்கேட்டட் இன் புலிகாட். லான்ச்சிங் ஸ்டேஷன் புலிகாட் இருக்கு. இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. அந்த இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அதனோட லான்ச்சிங் ஸ்டேஷன் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பார்டரு புலிகாட்டில் இருக்கு. அந்த லான்ச்சிங் ஸ்டேஷனுக்கு டெஸ்டிங் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுற இடம் தான் அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு மகேந்திர ஹில்ஸில் இருக்கு. இஸ்ரோவுடைய டெஸ்டிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா அது மகேந்திரகிரி ஹில்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ISRO, Indian Space Research Organization Propulsion Complex, a test facility for ISRO's launch vehicles and satellite propulsion systems. Satellites launch பண்றதுக்கான டெஸ்டிங் ஸ்டேஷன்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னா அது மகேந்திரகிரி ஹில்ஸ்ல வச்சிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணுவாங்கன்னா புலிகாட்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க. செகண்ட் ஒரு எந்த பிளான்ட்டுமே இல்லை, ஆனால் புதுசாக ஒன்று ப்ராஜெக்ட்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து தூத்துக்குடியில் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்கு எங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மகேந்திரகிரி ஹில்ஸில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைன். அண்ட் பொதிகை ஹில்ஸ், திஸ் இஸ் த லாஸ்ட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் த தமிழ்நாடு. பொதிகை ஹில்ஸுக்கு அதர் நேம்ஸ் எல்லாம் இருக்கு. சிவஜோதி பர்வதம்னு சொல்லுவாங்க. சிவஜோதி பர்வதம் ஆர் பர்வத்து. செகண்ட் ஹில்ஸ் அகஸ்தியர் மலை. செகண்ட் ஹில்ஸ் அகஸ்தியர் மலை. நீங்க எல்லாமே மோஸ்ட்லி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா தமிழ்ல வந்து நிறைய உங்களுக்கு சங்கம் இருக்கு. முதற் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம், கடை சங்கம் இருக்கு. 3 சங்கங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சங்கத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு அகஸ்தியர்னு சொல்லுவாங்க. அவரோட பேர்ல வந்ததுதான் இந்த அகஸ்தியர் மலை. ஸோ பொதிகை மலைக்கு ஃபர்ஸ்ட் பேரு சிவஜோதி பர்வதம். அதுக்கு இன்னொரு பேரு அகஸ்தியர் மலை. இன்னொரு பேரு சதன் கைலாஷ், தென் கைலாயம் என்று அழைக்கப்படுது. அப்ப கைலாஷ் எங்க இருக்கு? கைலாஷ் உங்களுக்கு ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சில் இருக்கிறது தான் கைலாஷ் மவுண்டன். அந்த கைலாஷ் மவுண்டன் ஃபுல்லா அபோர்ட் ஆஃப் லார்டு சிவான்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபுல்லா பனிதான் படர்ந்துருக்கு. அதான் சிவனுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. அது சிவனுடைய இன்னொரு வீடுன்னு பார்த்தா எதுன்னு கேட்டா அது சதன் கைலாஷ்னு சொல்றாங்க. தென் கைலாயம் என்று அழைக்கப்படுறது எதுன்னா பொதிகை மலை. ஸோ சிவஜோதி பர்வதம் இல்ல அகஸ்தியர் மலை அப்படின்னா சதன் கைலாஷ், இது 3மே ஒரே பேரு
பொதிகை மலை. ஃபைன். இந்த பொதிகை மலை எந்த ஏரியாவில் இருக்கு? இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி கன்னியாகுமரி. இதான் பொதிகை மலை இருக்கிற லொகேஷன். பொதிகை மலை இல்ல பொதிகை ஹில்ஸ் இருக்கிற லொகேஷன் இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ்னாலே உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், புலிகள் காப்பகம்னு சொல்லியிருக்குல்ல. இந்த புலிகள் காப்பகம் இருக்கிற இடம் அதுவும் எங்க இருக்குன்னா பொதிகை ஹில்ஸ்ல இருக்கு. பொதிகை ஹில்ஸ்ல ஒரு சின்ன ஏரியா பேர் இருக்கு. அந்த ஏரியா பேர் தான் களக்காடு முண்டந்துறை. இந்த முண்டந்துறையில உங்களுக்கு டைகர் ரிசர்வ் இருக்கு. ஸோ இட் இஸ் கால் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம். தட் டு லொகேட்டட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் பொதிகை ஹில்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன்னு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். மோஸ்ட்லி வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அது வெப்பமண்டல பசுமை மர காடுகள்னு சொல்லியிருக்கேன். அந்த வெப்பமண்டல பசுமை மர காடுகள்ல ஃபுல்லா வெஸ்டர்ன் காட்ஸ்ல பிரசண்டா இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம், நீலகிரி ஹில்ஸ், ஆனைமலை ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், காடவாமி ஹில்ஸ், வரசநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், மகேந்திரகிரி ஹில்ஸ், பொதிகை ஹில்ஸ். இந்த ஹில்ஸோட கம்பேர் பண்ணும்போது பொதிகை ஹில்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரீனரியா காணப்படும். தட் இஸ் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு. வெஸ்டர்ன் காட்ஸோட ரேஞ்சஸ் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்னு தனித்தனியாக பிரிச்சு மேய்ச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய ரேஞ்சஸ், ஐ மீன் பீக்ஸ் தமிழ்நாட்டில் எது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பீக்கு தொட்டபெட்டா. ஃபர்ஸ்ட் பீக்கு தொட்டபெட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செகண்ட் பீக்கு முகூர்த்தி. செகண்ட் பீக்கு முகூர்த்தி. தேர்ட் பீக்கு வேம்படி சோலை. ஃபோர்த் பீக்கு பெருமாள் மலை. ஃபிஃப்த் பீக்கு கோட்டை மலை. சிக்ஸ்த் பீக்கு பகாசுரா. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த தமிழ்நாடு ஸ்டேட். இது ஆல் ஓவர் த இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸ் 6 ஸ்டேட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குல்ல. அந்த 6 ஸ்டேட் கம்பேர் பண்ணி சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக்கு இது கேட்டகரி வைஸ் இருக்கு. ஃப்ரம் த ascending order, I mean descending order. அது ஃபர்ஸ்ட் ஒன்னு தொட்டபெட்டா, செகண்ட் ஒன்னு முக்கூர்த்தி, தேர்ட் ஒன்னு வேம்படி சோலை, ஃபோர்த் ஒன்னு பெருமாள் மலை, ஃபிஃப்த் ஒன்னு கோட்டை மலை, அண்ட் லாஸ்ட் ஒன்னு பகாசுரா மலை ஆர் பகாசுரா peak. These are the important peaks of Western Ghats in the Tamil Nadu region. This is all about Western Ghats in Tamil Nadu and mostly topics are related to சமச்சீர் கல்வி புக்ஸ். இதை நம்ம தனித்தனியாக பிரித்து மேஞ்சா கொஷின்ஸ் இதில் இருந்தால் ரைஸ் பண்ணுவாங்க. 99% நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஃபைன். See you on my next session.